இறை இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமான தூய சவேரியாருடைய அன்பு பக்தர்களே, தூய சவேரியாரை பாதுகாவலராக கொண்டு வாழுகின்ற அன்பான இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை வழி நடத்துகின்ற அருமையான பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களே, உதவி தந்தை ஆண்டனி அவர்களே, இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங். வெரி குட். நீங்கள்லாம் நல்லவங்க. சவேரியார் நல்லவரா? என் கேள்வி, கேள்வி. நம்மெல்லாம் நல்லவங்க. சவேரியார் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவரா இல்லைன்னா அவருக்கு இன்னைக்கு விழா இங்கே இல்லைங்க. அவர் நல்லவர். திருச்சபை அவரை அங்கீகரித்து அவருக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே விழா எடுக்க நவநாளின் 4வது நாளிலே நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த நல்லவருக்கு நாம் விழா எடுக்கிறோம் என்றால் அவரை போல நாமும் நல்லவர்களாய் வாழ வேண்டும். வேணுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? நான் சொன்னது வேணும். நாம் நல்லவர்களாய் வாழ வேண்டும். நல்லவர்களாய் வாழ்வதற்கு திருச்சபை நமக்கு பலவிதமான நன்மைத்தனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதில் முக்கியமான நன்மைத்தனம் என்ன சொல்ல முடியுமா? மறக்க முடியாத ஒன்று நற்கருணை. நற்கருணையிலே இயேசு வாழ்கிறார் என்று நீங்களும் நானும் நம்பவில்லை என்றால் இந்த 4ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்திலே நமக்கு பிரயோஜனம் இல்லை. இயேசு நற்கருணையிலே தன்னுடைய தெய்வீகத்தோடும் மனித சுபாவத்தோடும் அவர் அப்பரச வடிவிலே என்னில் எழுந்து வருகிறார். அந்த இறைவன் என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்மேல் அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் சக்தியையும் கொடுத்து என்னை வாழ வைக்கிறார். இந்த நம்பிக்கையிலே ஆழமாக நிலைத்து நின்றவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார். இந்த நற்கருணை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்கள் மொத்தம் எத்தனை? 5. 7 அருட்சாதனங்களிலே நற்கருணை 1. இங்கே நமக்கு இந்த நவநாளின் 4வது நாளிலே சிந்திக்க, நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தந்திருக்கிற உயிரோட்டமுள்ள சிந்தனை கருத்து மேலே எழுதி போட்டப்பட்டிருக்கிறது. என்ன கருத்து அது? வாசிங்க பார்க்கலாம். மேலே இந்த பக்கம் இருக்கு பாருங்க. கத்தோலிக்க திருச்சபையின் அருள் அடையாளங்களே அருள் வாழ்விற்கு படிக்கட்டு. இந்த அருட்சாதனங்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்காது. ஆக இந்த அருட்சாதன கொண்டாட்டங்களிலே நாம் எந்த அளவு நம்முடைய பங்கேற்பு இருக்கிறது என்பதை
சிந்தித்து பார்க்கவும் இந்த அருட்சாதனத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்ட சவேரியாருடைய பெருவிழா நாளிலே நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கவுமே இந்த நாள், இந்த 4ஆம் நாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சவேரியார் யார் அப்படின்னு முதல் கேள்வி. அவர் யார்? ரொம்ப எட்டி இருக்கிறீங்க, பக்கத்தில் என்ன பதில் சொல்கிறது காதில் விழுகும். சவேரியார் யார்? சவேரியார் யார்? நம்முடைய பாதுகாவலர். அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சவேரியார் நம்முடைய பாதுகாவலர், ஊரின் பாதுகாவலர், பங்கின் பாதுகாவலர் சவேரியார். இந்த சவேரியார் 1507 ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்திய மண்ணுக்கு வந்தார் என்பது வரலாற்றிலே நாம் அறிகின்ற அசைக்க முடியாத உண்மை. இந்த சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள நவாரா என்ற கிராமத்திலே ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்த 5 குழந்தைகளிலே கடைக்குட்டி தான் நம்முடைய சவேரியார். இவருக்கு 9 வயசு நடக்கையிலே அவங்க அப்பா இறந்துட்டார். தந்தையில்லா பிள்ளையாக இருந்த அவரை அவருடைய தாய் எல்லா நிலைகளிலும் உயர்த்தினார். உயர் படிப்பு படிப்பதற்காக பாரிஸ் செல்லுகிறார். அங்கே பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பட்டயம் பெற்றவராய் பேராசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கிற தகுதியை பெற்றவர். அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பயிலுகின்ற வேளையிலே அவருக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் சிலர். அதிலே முக்கியமான நண்பர் இயேசு சபையை தோற்றுவித்த புனித இஞ்ஞாசியார். இந்த இஞ்ஞாசியார் இந்த செல்வ செழிப்பிலே வாழ்ந்த நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் இளமையிலே கொஞ்சம் உலக நாட்டங்களிலே ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார். எனவே அந்த உலக நாட்டங்களிலிருந்து அவரை தன் பக்கம் இழுக்க, இறைவன் பால் இழுக்க அவர் முயற்சி செய்கிறார். எப்படிப்பட்ட முயற்சி என்றால் இறை வார்த்தையை அவருடைய இதயத்திலே விதைக்கிறார். இறை வார்த்தையினால் உந்தப்பட்டவர்தான் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். என்ன வார்த்தை? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஆக கடவுள் நம்மை படைத்த பொழுதே உடலோடும் ஆன்மாவோடும் படைத்தார். நமக்கு ஒரு ஆன்மா இருக்கா இல்லைங்களா? யார் இருக்குதுங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. உடலை நம்மால் பார்க்க முடியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதை யார் பார்ப்பா? கடவுள் தான் பார்ப்பார். எப்போ? நம்முடைய முடிவிலே. கடவுள் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம். அந்த தொடக்க நூல் சொல்லுகின்றபடி கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். இந்த சாயல் எதிலே விளங்குகிறது என்றால், இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆன்மாவினால் தான் தெரிய வரும். ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது.
இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்குள்ளே கடவுள் வைத்திருக்கிற ஆன்மா அழியாதது, நித்தியத்திற்கும் வாழக்கூடியது. எனவேதான் நாம் கடவுள் அழியாதவர், வாழுகின்றவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே ஆதியும் அந்தமுமானவர். ஆக கடவுள் நம்மை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்றால் அவர் அழியாதவர், அழியாத ஆன்மாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கடவுளுடைய சாயல். இந்த ஆன்மாக்கள் மீது அக்கறைப்படக்கூடிய அருமையான இறை வார்த்தையால் தூய சவேரியார் இஞ்ஞாசியார் வழியாக தொடப்பட்டார். தொடப்பட்டு அவரும் அவருடைய நண்பர்கள் 4 இஞ்ஞாசியாரோடு இணைந்து ஒரு குழுவாக குருவாவதற்கு பயின்றார்கள். 1537 அவர் குருவாக இஞ்ஞாசியாரோடு திருநிலைப்படுத்தப்பட்டார். இப்போ சவேரியார் யார் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சவேரியார் ஒரு குருவானவருங்க. என்னை போல, நெப்போலியன் சாமியாரை போல, ஜான் பீட்டர் சாமியாரை போல, அந்தோணி சாமியாரை போல அவர் ஒரு குரு. இந்த குருவானவர் ஆன்மாக்கள் மீது தாகம் கொண்டவராய்த்தான் நான் கீழை நாடுகளுக்கு போகிறேன் என்று சொல்லி 16ஆம் நூற்றாண்டிலே பாய்மரக் கப்பலிலே பயணித்து 1541 பயணத்தை தொடங்கி 1542 ஓராண்டு 12 மாதங்கள் அவர் நம்முடைய இந்திய மண்ணிலே உள்ள கோவாவை வந்தடைகிறார். கோவாவிலே அவர் வந்து இறங்கிய உடனே இம்மீடியட்டாக என்ன செய்தார்? மொழி கற்றாக வேண்டும். அவர் பயின்ற மொழி, அவருக்கு தெரிந்த மொழி இந்த இந்திய நாட்டிலே இல்லை. எனவே இந்திய மொழியை கற்று இயேசுவை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். இப்படி கோவாவில் இருந்து கொண்டே பல மாதங்கள் போதிக்கின்ற பணியையும் மருத்துவ பணியையும் சிறப்பாக செய்தவர் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார். அந்த சவேரியார் குரு என்று சொன்னேன். ஒரு குருவானவருக்கு அருள் அடையாளங்களை மக்களுக்கு கொடுப்பதற்கு உரிமையும் கடமையும் உண்டு. 7 அருட்சாதனங்களையும் மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டவர், உரிமை உடையவர் ஒரு குரு. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் அவஸ்தையாக இருக்கிறாங்க, இன்னும் 2-3 நாளையில் இறந்துருவாங்க அப்படின்னோடனே என்ன செய்கிறோம்? பங்குசாமியாரை தேடுறோம். சாமி அவஸ்தை கொடுக்க வாங்க சாமி, எங்கள் அப்பா ரொம்ப முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்குது சாமின்னு கூப்பிட்டோன்னே பங்குசாமியார் அதற்கு தேவையான ஆயத்தங்களோடு நம்முடைய இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு அருட்சாதனம் வழங்குவார். அல்லது ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் படுத்திருக்கிறார், அவரால் ஞாயிறு கடன் பூசைக்கு வர முடியாத லெவலில் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு நற்கருணை வழங்க வேண்டும். வாரம் சில பங்குகளில் கொடுப்பாங்க, சில பங்குகளில் 15 அந்த தலைவள்ளிக்கிழமை அன்று எல்லா இடங்களுக்கும் சகோதரிகளோ சகோதரர்களோ அல்லது பங்கு தந்தையோ உதவி தந்தையோ நற்கருணை வழங்கி வர சொல்லுவார்கள். ஆக இந்த அருட்சாதனங்களை வழங்குகின்ற உரிமையை கடமையை பெற்றவர் ஒரு குரு. சவேரியார் இந்த உரிமையோடும் கடமையோடும் தன்னுடைய
மக்களை சென்றடைகிறார். கோவாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதியில் உள்ள தென்னிந்திய கடற்கரை பகுதிகளிலே அவர் பயணித்து போதிக்கிற பணியை, இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகிற பணியை, அதே வேளையிலே குருவுக்குரிய எல்லா பணிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதில் ஒன்று தான் நம்முடைய பங்குத்தந்தை தொடக்க உரையிலே சொன்னது போல, அவர் ஆண்டவர் இயேசுவை நம்பிய, ஏற்றுக்கொண்ட, விசுவாசித்த அத்தனை பேருக்கும் அவர் திருமுழுக்கு கொடுத்தார். இந்த திருமுழுக்கு தான் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ வாழ்வினுடைய நுழைவாயில். இதை சவேரியார் அறிந்திருந்தார், நம்மளும் அறிந்திருக்க வேண்டும். இந்த நுழைவாயில் வழியாகத்தான் மற்ற அருட்சாதனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருமுழுக்கு நம்மிலே என்ன செய்கின்றதென்றால், ஆதி பெற்றோர், நான் தொடக்கத்தில் சொன்னல, கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அந்த சாயலாக, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திற்கு அடிமையானான். பாம்பு வடிவிலே சாத்தான் அவனை சோதிக்க ஏவாள் சாத்தானிடமிருந்து கனியை பெற்றாள். அந்த கனியை ஆதாமும் பெற்றான். இருவரும் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். கடவுள் அவர்களை அழைக்கிறார். தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 9 நாம் வாசித்தோம் என்றால் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே கடவுள் ஆதாம் ஆதாம் என்று அழைக்கிறார். பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் மீண்டும் அழைக்கிறார். அப்பொழுது ஆதாமிடமிருந்து பதில் வருகிறது, ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம், வடிவேல் லாங்குவேஜில் அம்மனக்கட்டையாக இருக்கிறோம், உன்னை பார்க்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள், யாவே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, ஓ, நான் விலக்கிய அந்த நடுமரத்தின் கனியை உண்டாயோ? 9 கேள்வி கேட்கிறார், 10 பதில் வருது, 11 கடவுள் பேசுகிறார். கடவுள் விலக்கிய அந்த நடுமரத்தின் கனியை உண்டதால் அவர்கள் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்தை பெற்றெடுத்தார்கள். இந்த பாவத்திலிருந்து மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கவே தந்தை கடவுள் தன்னுடைய திட்டத்திலே தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்புகிறார். தன்னுடைய மகனை வானத்திலிருந்து அப்படியே குதிக்க சொல்லவில்லை. அவரை ஒரு தாயினுடைய உதரத்திலே பிறக்க ஒரு திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தை கபிரியேல் தூதரிடத்திலே கொடுத்து, கபிரியேல் தூதர் வழியாக ஒரு தாயை தேட வைக்க பெண்ணை கண்டுபிடித்து அந்த இளம் பெண்ணிடத்திலே போய் தான் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் 27 நாம் வாசிக்கிறோம், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. கடவுளுடைய திட்டத்திலே கன்னி மரியாள் அவருடைய ஒரே மகனை ஈன்றெடுத்து தர வேண்டும், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கபிரியேல் தூதர் வழியாக சொல்லப்படுகிறது. மரியாளும் ஏற்றுக்கொண்டால் தந்தை கடவுளுடைய திருவுளத்திற்கு ஆகட்டும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னார்கள். இதையும் நாம் இறை வார்த்தையை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி இறை வார்த்தையை அவர் சந்தித்த மக்களுக்கெல்லாம் போதித்தார். நம்முடைய சவேரியார் போதித்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவிலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே சவேரியார் திருமுழுக்கு கொடுத்தார். ஏனென்றால் இந்த அருள் அடையாளத்தின் வழியாகத்தான் தன்னுடைய பிள்ளைகள் கடவுளுடைய அருளை பெற முடியும். இயேசுவை நம்புகிறவர்கள் இந்த அருள் அடையாளத்தை நம்புகிறோம்.
இயேசுவை நம்பாதவர்களுக்கு இந்த அருள் அடையாளம் யூஸ்லெஸ். எனவே அன்பானவர்களே, இந்த அருள் அடையாளங்களை வழங்கி மக்களை ஆயிரக்கணக்கிலே கிறிஸ்தவர்களாக 16ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கினர். நாம் எல்லாரும் சவேரியார் காலத்து கிறிஸ்தவர்கள்தான். ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கிறிஸ்தவத்தை முழுமையாக போதித்து அந்த அருள் அடையாளங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி, அந்த அருள் அடையாளங்கள் வழியாகத்தான் நீங்கள் அருளை, கடவுளுடைய அருளை பெற முடியும், அந்த அருள்தான் உங்களை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்ற தீர்க்கமான சிந்தனைகளை தன்னுடைய போதனையின் வழியாக தன்னை நம்பி வந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இயேசுவிலே நம்பிக்கையாளர்களாக உருவாக்கியவர் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய சவேரியார். இப்படிப்பட்ட இந்த புனிதருக்கு விழா கொண்டாடுகிற நீங்களும் நானும் இந்த அருட்சாதனங்களிலே எப்படி நாம் பங்கெடுக்கிறோம் சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஒப்புரவிலே நாம் பங்கெடுக்கிறோமா? ஒப்புரவுனா பாவ சங்கீர்த்தனம். எப்போ பாவ சங்கீர்த்தனம் முடித்தேன்னு கேட்டோம்னா என்ன பதில் வரும்? ஃபாதர், நான் புதன்கிழமை எப்போ முடித்தது ஃபாதர். இப்போ உனக்கு வயசு என்ன? உறுதி புஸ்தகம்லாம் எடுத்து எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஃபாதர், எனக்கு 23 வயசு. 10 வயசில் புதுநன்மை எடுக்கையில் பாவ சங்கீர்த்தனம் முடித்து 23 வயசில் திருமணத்திற்கு வருகின்ற பொழுதுதான் இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு என்பதை பற்றிய நினைத்தால் நாம் எவ்வளவு தூரம் கடவுளுடைய அருளிலே நடந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இதயம் கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? அன்னை மரியாளை பார்த்து கபிரியேல் தூதர் சொன்னது போல நம்மை பார்த்து தூதர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? அருள்மிக பெற்ற ஆரோக்கியமாலே வாழ்க, அருள்மிக பெற்ற ஞானப்பிரகாசமே வாழ்கன்னு நம்மளை பார்த்து கபிரியேல் தூதர் சொல்லுவாரா? அருள் அடையாளங்களிலே நாம் அக்கறை காட்ட வேண்டும். இது யாருடைய பொறுப்பு? பிள்ளைங்க பொறுப்பு இல்லை, பெற்றோருடைய பொறுப்பு. தாயை போல பிள்ளை, முடிங்க பார்க்கலாம், நூலை போல சேலை. ஆமன்பானவர்களே, பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஆன்மீகத்திலே அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். அதற்குத்தான் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது கூட இந்த பெற்றோர் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றாத பொழுது அவர்களுக்கு பதிலாக ஞான பெற்றோர் இந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்றுதான் திரு அவை திருமுழுக்கிலே ஞான பெற்றோரை தேடி வர சொல்லுகிறது. ஆக பெற்றோரும் ஞான பெற்றோரும் நாம் பெற்ற அந்த கிறிஸ்து என்ற ஒளியிலே நடக்க அவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும், மாதிரியாக இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோருடைய வாழ்க்கை ஒளியிழந்த வாழ்க்கையாக இருக்கும் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்வு இருளிலே தான் நடக்கும். இதையெல்லாம் தான் சந்தித்த மக்களுக்கு சொல்லி தந்து பாவ இருளிலே வாழ்ந்தவர்களை ஒளியாம் இயேசுவினிடத்திலே அழைத்து வந்தவர் நீங்களும் நானும். நவநாள் 4ஆம் நாள் நவலால் கொண்டாடுகிற நம்முடைய புனிதர் புனித சவேரியார். இந்த சவேரியாருக்கு நீங்களும் நானும் விழா எடுக்கிறோம் என்றால் அவர் 1507 பிறந்து திருமுழுக்கு பெற்று செல்வாக்கான குடும்பத்திலே வாழ்ந்த அவர் தன்னுடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த இயேசு என்ற ஒளியை அணையாமல் இந்திய மண்ணிலே கொண்டு வந்து ஏற்றி வைத்தார். அவர் ஏற்றி வைத்த அந்த ஒளியால் தான் இன்றும் இந்திய மண்ணிலே 2.5% மக்கள் இயேசுவனுடைய நம்பிக்கையாளர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏன் இந்த 2.5% நாம் இருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் சரியான பிடிப்பு ஆண்டவரிடத்தில் இல்லாத ஒன்றால், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், ஆனால் இந்திய மண்ணிலே இன்னும் 2.5% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறோம். ஏன் இன்னும் ஆழமாக சிந்தித்தோம் என்றால், நமக்குள்ளே அந்த ஈடுபாடு, கடவுள் ஈடுபாடு, அந்த மக்கள் ஒருவர் மற்றவரோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த உடன்பாடு என்பதெல்லாம் இல்லாமல் சண்டைகள், சலிப்புகள், வருத்தங்கள் இவற்றிலே நாம் அதிகமாக ஐக்கியப்படுவதால் நம்முடைய ஆன்மாவை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். நாமே ஆன்மாவை பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கையில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி நாம் ஆன்மாக்களுக்கு ஊட்டம் கொடுக்க முடியும், ஊட்டச்சத்து கொடுக்க முடியும்? பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த நவநாளின் 4வது நாளிலே நம்முடைய வாழ்வில் திரு அவை நமக்கு தந்திருக்கிற அருட்சாதனங்களிலே ஈடுபாட்டோடு பங்கெடுக்க, அந்த அருட்சாதனம் நமக்கு கொடுக்கிற அருளை நாமும் பெற, மற்றவர்களும் பெறுவதற்கு நாம் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு என்பது மற்ற அருட்சாதனங்களை நாம் பெறுவதற்கு ஒரு வாய்க்கால், கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்க்கால் என்று நம்பி தன்னுடைய பணியை 1542 1552 வரை 10 ஆண்டுகள் சிறப்பான பணியை செய்தவர், தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி செல்லாதவர் நம்முடைய புனிதர். அப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையிலே கடவுள் அதிசயத்தை, அற்புதத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த புனிதருக்கு 2 அடக்கம் இருக்குது. அவர் இறந்த இடத்திலேயே அவரை முதல் முறை அடக்கம் செய்தார்கள். ஒரு தீவில், சந்தானியாவை என்னமோ ஒரு தீவில் அவர் அடக்கம் செய்தார்கள். எப்படி அவர்கள் அடக்கம் செய்தார்கள் என்றால், இவருடைய உடலை அழிந்து போய்விடும், அதனுடைய எலும்புகளை எல்லாம் அவருடைய ஊருக்கு அனுப்பி வைக்கலாம், ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கலாங்கிற நோக்கத்தோடு அவருடைய சவப்பெட்டிக்குள்ளே சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் போட்டு அவர் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த அடக்கம் செய்த அவரை ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அந்த எலும்பை மட்டும் எடுத்து அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்பலாம் என்று முயற்சித்த பொழுது அவருடைய உடல் அழியாமல் இருந்தது. இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. 2004 நான் போனேன், 1994 போனேன். அது மாதிரி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய உடல் பார்வைக்கு கோவாவிலே பாம் ஜேசு என்ற ஆலயத்திலே வைக்கப்படுகிறது. அந்த அழியாத அந்த உடலை அப்படியே கோவாவுக்கு கொண்டு வந்து பாம் ஜேசு என்ற அந்த ஆலயத்தினுடைய பீடத்திலே இன்னமும் வைக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் அவரிலே அற்புதத்தை, அதிசயத்தை இந்த மண்ணுலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உடல் அழியாத உடலை அவர் வரமாக பெற்றிருக்கிறார். கடவுளுக்கு உண்மையுள்ள ஊழியனாய் சிறப்பான பணியாற்றியிருக்கிறார். அவர் நம்பியது இந்த அருள் அடையாளங்கள் வழியாக கடவுளுடைய அருளை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு கடல் கடந்து, இனங்கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து நம்முடைய இந்திய மண்ணிற்கும், சீனாவுக்கும், சைனாவுக்கும் சென்று இயேசு என்ற அந்த ஒளியை ஏற்றினார். அதற்கு நம் கடவுள் கொடுத்த பரிசுதான் அழியாத உடல். அழியாத உடலை பெற்ற அன்பான புனிதரை இந்த குட்டத்து ஆவரம்பட்டி பங்கின் பாதுகாவலராக பெற்று நாம் வாழ்கின்றோம் என்றால், இந்த புனிதரை போல நாமும் அருள் அடையாளங்களிலே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். இறை வார்த்தையை உள்வாங்கி அதை வாழ்வாக்கி வாழ வேண்டும். உறவுகளை வளர்த்தெடுக்க வேண்டும். சமாதானத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும். அமைதியையும் அன்பையும் பறைசாற்றுகின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்றால்,
இந்த 4ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்திலே நம்முடைய வாழ்விலே அர்த்தம் பிறக்கும் என்ற சவேரியார் பேராலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை கூறி இந்த அருமையான நாளில் தொடரும் இத்திருப்பந்தியிலே இறை அருளை, இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே அந்த அருளை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பந்தியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.